ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிராமர் டென்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க முடியும் என்று நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நினப்பு இருந்தால் இந்த நிமிஷத்துலேருந்து மாற்றிக்கோங்க. நமக்கு பேசிக் கிராமர் தெரியலனாலும் பரவாயில்லைங்க. நம்மளாலேயும் இங்கிலீஷில் இப்போ 1000க்கும் மேற்பட்ட சென்டென்ஸை நம்மளாலேயே பேச முடியும். நம்மளாலேயே உருவாக்கி நம்மளாலேயே பேச முடியுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம ஸ்பீக் இங்கிலீஷ் ஈஸிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே சிம்பிளான 5 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 5 சென்டென்ஸை வச்சு தான் நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அகைன் தமிழில் மீண்டும் சொல்லலாம், மறுபடியும் சொல்லலாம். செகண்ட் ஒன் பார்க்கலாம், பி இரு. தேர்ட் ஒன் பார்க்கலாம், வெல் நல்லா. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம், நவ் இப்போ. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம், நாட் இல்லை. இப்போ உங்கள் மெமரி பவருக்கான ஒரு டெஸ்ட் தாங்க. தமிழில் இருக்கும் எல்லா சென்டென்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் இந்த சென்டென்ஸ்க்குரிய பொருத்தமான கரெக்டான வேர்டை சொல்ல போகிறீங்க. யார் யார் சொல்ல போகிறீங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம், இரு. இதை எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். பி சொல்லுங்க. பி. மீண்டும் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. மீண்டும். அகைன் எப்படி சொல்லலாம்? அகைன். இல்லை, இதை எப்படி சொல்லலாம்? கரெக்டுங்க. ஆன்சர் தெரிஞ்சுதுன்னா கமெண்டில் டைப் பண்ணிட்டு வாங்க, என் கூடவே சொல்லிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். மறுபடியும் சொல்லுங்கள். இல்லை என்ன வரும்? நாட். சூப்பருங்க. இப்போ நல்லா. இது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. நல்லா. வெல் வெல். ஃபைனலாக இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நவ். சூப்பருங்க, சூப்பர். இப்படி தான் கூடவே சொல்லிகிட்டே வரணும். அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகுங்க. ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ உங்கள் எல்லோருக்குமே இந்த 5 சென்டென்ஸுக்கான மீனிங் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ தாங்க நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நேரம். இப்போ இங்கே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிக்கலாமா? ஓகேங்க, ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ சென்டென்ஸ் பேச ஆரம்பிக்கலாங்க. மீண்டும் என்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே 6 சென்டென்ஸாக எழுதியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கிற சென்டென்ஸை நம்ம எல்லாம் பேச ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தமிழில் எழுதியிருக்க சென்டென்ஸுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மீண்டும் முயற்சி செய். இந்த சென்டென்ஸு பேசிக்கான சென்டென்ஸ் தான், சிம்பிளான சென்டென்ஸும். உங்கள் எல்லோருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணிடுங்க. வாங்க. மீண்டும் முயற்சி செய் என்றால் ட்ரை அகைன். சொல்லுங்கள். ட்ரை அகைன். ட்ரை அப்படின்னா முயற்சி செய் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வேர்பு, நம்ம செய்யக்கூடிய செயல் தாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அகைன் அப்படின்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம். என் கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். கம் அகைன். அதுக்கு என்ன அர்த்தம்? மீண்டும் வா. அவ்வளோதாங்க. இதுக்கு கிராமரோ டென்சஸோ தேவையில்லை. நமக்கு பேசிக்கான இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம் என்று தெரிஞ்சாவே போதும். நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி பேச முடியும். ஓகேவா? இதுக்கான கிராமரோ டென்சஸோ கண்டிப்பாக தேவையில்லைங்க. இங்கிலீஷுக்கு தமிழ் மீனிங்க்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கினாவே போதும். ஓகேவா? சரிங்க, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மீண்டும் தொடங்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க. மீண்டும் தொடங்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஸ்டார்ட் அகைன். சொல்லுங்கள். ஸ்டார்ட் அகைன். இப்படி தாங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. சூப்பர். மீண்டும் தொடங்கு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயத்த அவங்களுக்கும் ஷேர் பண்ணும்போது அவங்களும் பயன்படுத்தி அவங்களும் டெவலப் ஆகுவாங்க. ஓகேவாங்க, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மீண்டும் பார். இது எப்படி சொல்லலாம்? லுக் அகைன். எப்படி சொல்லலாம்? லுக் அகைன். மீண்டும் பார். சூப்பருங்க, சூப்பர். எல்லோரும் கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. எல்லோருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மீண்டும் விளையாடு. எப்படி சொல்லலாம்? ப்ளே அகைன். எப்படி சொல்லலாம்? ப்ளே அகைன். சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. மீண்டும் மழை. இது எப்படி சொல்லலாம்? எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கா? ஓகேங்க.